தேனி மாவட்டம் கூச்சனூர் சனீஸ்வரன் கோயிலின் வரலாறும் வழிபட்டால் கிடைக்கும் நன்மைகளை கூறுகிறேன். கூச்சனூர் சனீஸ்வரன் கோயில் வரலாறு. கூச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வரன் கோயில் தமிழ்நாட்டில் சனீஸ்வரன் தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அரிதான கோயில்களில் ஒன்று. இங்கு சனி பகவான் சுயம்பு மூர்த்தியாக இருப்பதாக நம்பப்படுகிறது. புராண வரலாறு. ஒரு காலத்தில் இந்த பகுதியை குகைச்சனூர் என்று அழைத்தனர். இந்த இடத்திலுள்ள சனீஸ்வரன் லிங்கம் தானாகவே வெளிப்பட்டது. சுயம்பு. சனி பகவான் சிவன் கட்டளையின்படி மக்கள் துன்பத்தை களைவதற்காக இந்த தலத்தில் தங்கியதாக புராண நம்பிக்கை கூறுகிறது. இந்த கோயில் சனிதோஷ நிவாரணத்திற்கான சிறப்பு தலம் என்று பரவலாக அறியப்படுகிறது. வைகை ஆறு தொடர்பு. கோயிலுக்கு நெருக்கத்தில் ஓடும் ஆற்றின் கரையில் சனீஸ்வரர் நீராடி தவம் செய்தார் என்ற நம்பிக்கை உள்ளது. அதனால் இங்கு நீராடி வணங்குவது மிகப்பெரிய புண்ணியம் என கருதப்படுகிறது. கூச்சனூர் சனீஸ்வரனை வழிபட்டால் ஏற்படும் நன்மைகள். ஏழரை சனி வாழ்வில் தடைகள் நீங்குதல். சனி பகவான் ஏழரை அஷ்டம சனி ஜன்ம சனி போன்ற கிரக திசையால் வரும் தடைகள், மன அழுத்தம், வேலை பிரச்சினை, கடன் சுமை இவையும் குறையும். தொழில் பணவரவு முன்னேற்றம். தொழில் சரியாக செல்லாதவர்களும் தடையாக இருக்கும் பிரச்சினைகளும் படிப்படியாக சரியாகும். நீதிமன்ற வழக்குகள், எதிரிகள் நிவாரணம். நீண்ட நாட்களாக முடிவில்லாமல் நீளும் வழக்குகள், சண்டை தகராறு, பொய் குற்றச்சாட்டுகள் இவை தீர வழிபடுவர். உடல் மற்றும் மனநலம் மேம்பாடு. மனச்சோர்வு, மன அழுத்தம், வாழ்க்கையில் போராட்டங்கள் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருமண மற்றும் குடும்ப பிரச்சினைகள் நிவாரணம். தாமதமான திருமணம், குடும்ப பிணக்குகள், காரணமின்றி வரும் தடைகள் ஆகியவை சரியாகும். இங்கு செய்யப்படும் முக்கிய வழிபாடுகள்: எண்ணெய் அபிஷேகம், எள்ளும் கருப்பும் நெய்யும் அர்ப்பணம், நீல நிற பூக்கள் சமர்ப்பிப்பு, சனி பஜனை, சனி ஸ்தோத்திரம் பாராயணம், தீபம் ஏற்றுதல். சனி பகவான் நீதி, ஒழுக்கம், பொறுமை ஆகியவற்றை கற்றுத்தரும் கிரகம் என்பதால் அவரை வழிபடும்போது மனிதனின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. மேலும் இதுபோன்ற தகவலை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.